மாதிரி நல்ல ஞானிகளோடு சேருவதற்கு நல்வினை வேணும், இல்லைன்னா சேர முடியாது அப்படிங்கிறார். நன்னிலேன் கடை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதேன், மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே, அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாம் என்று சொல்லி அதுல தன்னுடைய அந்த எண்ணத்தை என்ன சொல்றாரு, அதாவது எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு, எனக்கு கூட ஒரு திருக்கூட்டம், எனக்கு கூட ஒரு அடியார் திருக்கூட்டம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதிசயப்படுறாரு. அதற்கு அடுத்து எண்ணப்பதிகன்னு ஒன்று இருக்குது பாருங்க, 46வது பதிகன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணப்பதிகத்துல கொஞ்சம் நிறைவாக்கி காட்டுறாரு. அதாவது ஒரு நூலாசிரியர் தன்னுடைய எண்ணத்தை எங்க பதிவு செய்து காட்டுவார் அப்படின்னா எண்ணப்பதிகத்துல தான். அதுல சொல்றாரு பாருங்க, அதாவது பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்திமயம் வேண்டும். அதாவது இந்த பிறப்பு நீங்கணும்னா என்ன செய்யணும், பக்தி செய்யணும் இல்லையா? பெருமான் இடத்துல பக்தி செஞ்சாதான் பிறப்பு நீங்கும். ஆனா அந்த பக்தி நிலைச்சிருக்கணும்னு என்ன செய்யணும், அடியார் கூட்டத்தில் இருக்கணுமா சொல்றாரு மணிவாசக பெருமான் சொல்றார். பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்திமயம் வேண்டும், சீருருவாய செவருமானே செங்கமர மலர் போல, ஆறுருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே, ஒருவாய உன் திருவருள் காட்டு, நீ திருவருள் காட்டு என்னையும் உயர்கொண்டவர்களே அப்படின்னாரு. அப்படின்னா அதான் என்ன பதிகத்துல கொஞ்சம் மேல போறார், ஆசைப்பத்து அதிசயப்பத்திலிருந்து கொஞ்சம் மேல போறார். ஆமா, ஆறுருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவேன்னார், ஓருருவாய உன் திருவருள் காட்டு என்னையும் உயர்கொண்டவர்களேன்னார். பெருமானே கிடைச்சாலும் கூட அவர் வாதபுரடிகள் எங்க இருக்கிறதுக்கு பிரியப்படுறார் அப்படின்னா அடியாரோட இருக்கிறதுக்கு தான் பிரியப்படுறார். ஏன்னா பெருமான் கிடைத்த அந்த ஒரு இன்பம் நிலைச்சிருக்கணும்னா எங்க இருக்கணும், நம்ம அடியார் கூட்டத்தில் இருக்கணும். அப்பர் சுவாமிகள் நமச்சிவாய பதிகத்தில் சொல்லாரு. இது ராகவையா அற்புதமா சொல்லியிருந்தாரு. அது ஒரு ஒளிப்பேழையில் நான் கேட்டேன். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னறி கூடி சென்றலும், ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும், நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே அப்படின்னா. அப்படின்னா